வணக்கம். கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை மீண்டும் சிறைப்பிடித்துள்ளது. 11 படகுகள் மற்றும் 45ற்கும் மேற்பட்ட மீனவர்கள் பிடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். மீனவர்களை சரமாரியாக தாக்கி வலைகளை அறுத்தெறிந்து இலங்கை கடற்படை செய்துள்ள அட்டகாசம் மீனவர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகிறார் அங்குள்ள சன் செய்தியாளர் கார்த்திக். ராமேஸ்வரிலிருந்து நேற்று அதிகாலை 652 விசைப்படகுல மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு போனாங்க. இவங்க இந்திய எல்லையான கச்சத்தீவு பகுதியில நேற்று மீன் பிடிச்சிருக்கிற போது அங்கு 4 படகில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் 4 படகும் அதுல இருந்து 19 மீனவர்கள் சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படை தலைமன்னார் இலங்கை கடற்படை முகாமில் வச்சு விசாரிச்சிருக்காங்க. இப்ப விசாரிக்கப்பட்ட மீனவர்கள் அவங்க கோர்ட்ல ஆஜர்படுத்தி விடுதலை பண்றாங்களா அல்ல சிறையில் அடைக்கிறாங்கன்னு தகவல் வெளியாகல. அதற்கிடையில மீண்டும் இன்று அதிகாலை கச்சத்தீவு பகுதியில மீன் பிடிச்சிருந்த மீனவர்கள் 11 படகையும் அதுல இருந்து 45க்கும் மேற்பட்ட மீனவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் தலைமன்னார் அழைச்சி போது ஒரு தகவல் நமக்கு வெளியே இருக்கு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நேற்றும் இன்றும் நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படை பயங்கரமா தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று 10க்கும் மேற்பட்ட படகுல வலைகளை வெட்டி விட்டு கடல்ல வீசியிருக்காங்க. இந்த வலைகளை வெட்டி விட்ட படகுகள் இலங்கை கடற்படை சென்ற பின் தன் வலைகளை எடுக்கிறதுக்காக கடல்லே காத்திருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் ஒரு மீனவர் பலத்தமா தலையில அடிச்சிருக்காங்க. இல்ல ஒரு மீனவர் காயம் ஏற்பட்டதுதான் நம்ம சம்பவத்தை நேரில் பார்த்த மீனவர் நமக்கு தொலைபேசி தகவல் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் நம்ம இந்த கச்சத்தீவு பகுதியில மீன் பிடிக்கிறத தடுத்து நிறுத்துங்கிற ஒரு நோக்கோட இதை பண்ணதா மீனவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இனி வரும் காலங்கள்ல நம்ம தமிழக மீனவர்கள் பாரம்பரியமா மீன் பிடிக்கிறதுல மீன் பிடிக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் பேசி இரு நாட்டு மீனவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு மீன் பிடிச்சாதான் இனிமே இந்த பிரச்சனை மீன் பிடிக்க முடியும். அது அந்த பிரச்சனை மீன் பிடிக்கிற இந்த பேச்சுவார்த்தை நடத்தினா முடியும். அந்த பேச்சுவார்த்தை நடத்தாட்டி இனி வரும் காலங்கள்ல 2 பகுதி மீனவர்கள் இந்த பகுதியில மீன் பிடிக்க முடியாத ஏற்படும். தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியா பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க. இந்த மீன்பிடி தடைக்காலம் வர்றதுக்கு 30 நாட்கள் தான் வருது. இந்த குறுகிய நாட்கள்ல மீன் பிடிச்சாதான் அந்த படகுகளை பழுது பார்க்க முடியும் மீனவர் சொல்றாங்க. அதற்கிடையில 60க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படை சிறைப்படுத்திய சம்பவம் மீனவர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.